அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சந்தானை நீதிப்போம் தேசத்தை துதிப்போம் துதிப்போம் சந்தானை நீதிப்போம் தேசத்தை துதிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சந்தானை நீதிப்போம் தேசத்தை துதிப்போம் நோய் கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை நோய் கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு பொன்மையா இது கூப்பிடு பொன்மையா குறையெல்லாம் நீக்குவார் உன் குறையெல்லாம் நீக்குவார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சந்தானை நீதிப்போம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சந்தானை நீதிப்போம் தேசத்தை துதிப்போம் செம்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆகே கோகையின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆகே கோகையின் எல்லா பாவங்கள் மன்னிக்க இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. கிறிஸ்துவுக்கு பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் தேவன் தினத்தோறும் தங்கும் தேவாலயம் இயேசுவின் நாமத்தில் ஆவியான தேவன் அச்சாரம் அதிசயம் பாடும்போது விடுதலை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார்.
வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். சொல்லுங்க வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் ஊரெல்லாம் heaven, 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 heaven. ஊரெல்லாம் இயேசு நாமத்தில் ஊரமாதனமா ஊரெல்லாம் பரிசுத்தாவியானவரே. எக்கால சத்தம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு நொடி பரலோகம் மகிமையில் திறந்து தள்ளி வர திறந்து மகிமையில் பிரவேசிப்போம். புதுகலாம் இயேசுவின் நாமத்தினாலே ரமணனமா புதுகலாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை துதிப்போம், இயேசுவை துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நாம் இயேசு சர்வத்தை வாயை திறந்து இப்படி வரும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இல்லாத வெளிச்சத்தை இருக்கிறதை போல் அழைத்து ஆரம்பித்தார் தேவன். தேவனுடைய சிருஷ்டிப்பு கிரியேட்டிவிட்டியை பார்த்தா அது அழைக்கிறது அங்கு இல்ல. அது உண்டாக கடவுள், இது உண்டாக கடவுள், ஒவ்வொன்றா தேவன் சொல்ல 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 ஒவ்வொன்றா உருவாயிட்டு இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறது மாத்திரமல்ல, அதை சாத்தியப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். தேவன் அப்படி செய்தா. இப்ப ஏன் முன்ன நான் ஊழியக்காரன், ஏன் முன்ன ஒருத்தங்க வாராங்க, எங்களுக்கு திருமணமாகி நீண்ட 12 ஆண்டுகள் ஆயிற்று என்று வருகிறார்கள். இந்த விசுவாசம் எனக்குள் இருந்தால், இந்த விசுவாசம் எனக்குள் இருந்தால், தேவன் என்னை கொண்டு கிரியை செய்ய வல்லவராய் இருந்தால், நான் தைரியமா அவர்கிட்ட சொல்லலாம். ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே நாளைக்கு தப்பா போயிருந்தாங்க, அது மேஜிக். ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே குமாரனையா குமாரத்தையான உங்களுக்கு அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்றத சொல்லுங்க, அது நடந்தே தீரும். ஆனா வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம தேவன் என்னெல்லாம் செய்தாரோ அது அனைத்தையும் நாமும் செய்ய முடியும். இது தினமும் தேவனுடைய வார்த்தை வரும். அந்த நாளுக்குரிய தியான பகுதியே வரும். அனுதின மன்னா அப்படின்னு சொல்லி வரும். அந்த அனுதின மன்னா வரும்போது அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூம் லிங்க்கு கொடுத்துருந்துச்சு ஜபத்துக்காக. ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது சனிக்கிழமை நான் என்ன பண்ணேன், சும்மா இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது இது என்ன ஜூம் லிங்க் இருக்கே, நம்ம வந்து சும்மா இணைஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சாயங்காலம் ஒரு 8 மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஜூம் லிங்கில் நான் இணைந்தப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 65-70 பேர் அந்த ஜூமில் ஜாயின் பண்ணி ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. சகோதரர் அவர்கள் ஒவ்வொருடைய பெயர்களை சொல்லி ஒவ்வொருவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொருவருக்கும் பெயர்களை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்காக கொடுக்குற தரிசனத்தை சொல்லி, அந்த தரிசனத்தின் மூலமாக வேத வசனத்தை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தேன், சிலர் வந்து அவங்களுடைய பெயர் ரெக்வஸ்ட் ஜெப குறிப்புகளை வந்து அந்த ஜூமில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்னுடைய மகள் ஜெனிலா வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாள். அவளுக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ்க்காக நான் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஜூமில் வந்து மெசேஜ் தான் போட்டேன்.
இதுமாதிரி என்னுடைய மகள் படிப்புக்காக நான் ஜெபம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் சகோதரரை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜூமில் போட்டேன். அப்போ எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டு வரும்போது என்னுடைய ஜெப குறிப்பை பார்த்துட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. நான் எந்த ஒரு காரியத்திற்காக நான் வாஞ்சித்து ஜெபித்திருந்தேன்னா என்னுடைய மகளை குறித்தான காரியங்களை தரிசனத்தின் மூலமாக அவர்கள் சொல்லி அங்கே ஜெபித்தாங்க. அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த நாள் முதற்கொண்டு எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஜூம் ப்ரேயரில் நான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஜாயின் பண்ண தான் கர்த்தர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். வளருவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு. ஒரு நாள் இப்படி இருக்கும்போது தான் சகோதரர் திடீர்னு சொன்னாங்க, மங்கராஜ் பிரதர் நீங்கள் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி ஒரு பாடல் பாடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஜூமில் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்க சொன்னாங்க. அப்படியாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்காக அந்த விசுவாசத்தின் வாழ்க்கை, அந்த ஊழியமே எனக்கு பிரயோஜனமாக இருந்து சொன்னால் அது மிகையாகாது. ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை செஞ்சு வந்தாங்க. விசேஷமாக ஒவ்வொரு வருடமும் அன்னாள் ஜெபம் என்று சொல்லி கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஜெபம் ஒவ்வொரு வருடமும் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் அதற்கான இல்லையா ஒரு விண்ணப்பத்தை பெற்று ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பிள்ளைகள் அதில் இணைந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேகர் குழந்தை பாக்கியத்தை பெற்று வருகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் 10 வருடம் 15 வருடம் டாக்டர்கள் முடியாது, டாக்டர்களால் கைவிடப்பட்ட அப்படியான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபத்தின் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்படியான ஒரு ஜெப ஊழியத்திற்காக ஒவ்வொருடைய காரியங்களை விசாரித்து இல்லையா மொத்தமாக ஜெபிச்சுட்டு எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாதபடி ஒவ்வொருடைய தேவைகள், ஒவ்வொருடைய பேரும், கணவர் பேர், மனைவி பேர் அவங்களுக்கு பர்சனலாக தெரியும், அவருடைய காரியங்கள் தெரியும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, இந்த இன்னைக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ண போகிறோம், இப்படியாக போனோம், இந்த காரியம் சொன்னாங்க. அநேக சாட்சிகள் உண்டு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சிஸ்டர் வந்து ரெகுலர் செக்கப்புக்கு போயிருக்காங்க. ஸ்கேனில் அந்த கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. கர்ப்பப்பையில் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த கட்டியை நீக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சகோதரர்கிட்ட அன்னைக்கு இரவில் வந்து ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும்போது கர்த்தர் தரிசனத்தில் சொன்னார், அது கட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக சொல்லிட்டாங்க. அப்புறமா 2 நாள் கழித்து மறுபடியும் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கர்த்தர் கர்ப்பப்பையில் ஒரு குழந்தையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியான அநேக சாட்சிகள் இந்த நாட்களில் அவர்கள் ஊழியத்தின் மூலமாக நடைபெற்றிருக்கிறது. 15 வருடம் ஆகியும் குழந்தை பாக்கியம் அல்ல, ட்ரீட்மெண்ட் போகாமே குழந்தை பாக்கியம் பெற்றவர்களும் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு ஜபத்தில் அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு குடும்பம், ஊழியம் கர்த்தர் அவர்களை மென்மேலும் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இந்த நாளிலே அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறது மகிழ்ச்சி. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உங்களுக்காக கொடுக்க இருக்கிறார்கள். ஆலயம் முடிந்ததுக்கு அப்புறமா தேவையுள்ளவர்களுக்காக ஜெபிக்கப்படும். விசேஷமாக கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் பொறுமையாக இருந்து ஜெபித்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் டேவிட் தாமர் அவர்கள் நம்ம தெரிவிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எங்களை அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியர்கள் திருச்சபை, இந்த திருச்சபையின் ஸ்தாபகர் பேராயர் ஐயா அவர்கள் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். எங்கள் குழுவின் சார்பில், எங்கள் குடும்பத்தின் சார்பில், அதே போல் இந்த இடத்துல இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்த அன்பு பிஷப் ஐயா ராஜ் அவர்களுக்கு, அன்பு டாக்டர் ஐயா அவங்க மங்கராஜ் பிரதருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நாமே எங்கள் குழுவின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல் இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை கேட்க ஆர்வமாக வந்திருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். சாயங்காலம் மீட்டிங்கு அதுக்கு தான் பேசணும்னு கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் பகலில் கர்த்தர் உங்களுக்கு செய்தி கொடுக்க ஒரு காரியத்தை என்ன செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு உங்களை ரொம்ப என்ன செய்கிறார், நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆமென். அது பார்த்தீங்கன்னா பிரியாணியை விட இந்த டேஸ்ட்டுக்கு கொடுக்குறது தான் என்ன இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டேஸ்ட்டுக்கு வாங்கி என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிட்ருவாங்க. எத்தனை பேர் அப்படி சாப்பிட்ருக்கிறீங்க? அப்படி சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் அப்படி செஞ்சுருக்கிறீங்க. ஆமென்.
நைட்டு தான் சாப்பாடு. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏசப்பா உங்களை ரொம்ப என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்கே 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென், அல்லேலூயா. எங்களை நேசித்து நடத்துகிற அன்பு தகப்பனே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னது போல தகப்பனே, இந்த திறந்த வாசலின் அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் பரலோக திருச்சபை இந்த ஊழியர்களில் ஆமென் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த ஊழியத்தில் இன்றைக்கு பங்கெடுக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் திறந்த வாசலின் அனுபவம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்தில் அவங்களுடைய இருதயத்தை என்ன சிந்தனையை ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், ஆமென். உனக்கு எவ்வளவுதான் பலன்? கொஞ்சம் பலன், ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு மனிதனை தேடும் பொழுது நல்ல பலவான தேடுவதில்லை. எப்படிப்பட்ட மனிதனை தேடுகிறார்? கொஞ்சம் பலன் இருக்கிறவனா தான் தேடுறார். ஆமென். ரொம்ப அறிவாளி ஞானியை தேடுறதில்லை, கொஞ்சம் ஞானி. கொஞ்சம் அப்படின்னா அவன் பேர் என்ன? பைத்தியக்காரன். ஆமா. பலம், கொஞ்சம் பலன் அப்படின்னா அவன் பேர் என்ன? கொஞ்சம் பலன் அப்படின்னா அவன் பேர் என்ன? பலவீனம். ஆமென். எனக்கு 1990 எங்கள் அப்பா மரித்து போனார். நாங்கள் தூத்துக்குடி, எங்கள் சொந்த ஊர். 1990 எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு? நல்ல குடிச்சு வெடிச்சு என்ன செய்கிறாரு? அப்போல்லாம் கள்ளச்சாராயம் ரொம்ப ஃபேமஸ். கள்ளச்சாராயம் குடிச்சு என்ன செய்கிறாங்க? மரிச்சு போகிறாரு. என் உடம்பு ஃபுல்லும் சிறங்கணும், என் உடம்பு ஃபுல்லும் சிறங்கு நோய். சிறங்குன்னா தெரியுமா என்ன நோய்? அது சேத்துக்கடி புண்ணு அப்படிம்பாங்க. உடம்பு ஃபுல்லு புண்ணாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நோய். அப்போது எங்கள் அப்பா மரித்து போன உடனே சொல்கிறாங்க, இவன் பிறந்து தான், அப்போ எனக்கு 2.5 வயசு. எனக்கு எத்தனை வயசு? 2.5 வயசு. இவன் பிறந்து இவங்க அப்பா என்ன செஞ்சுட்டான்? முழுங்கிட்டான், சாகடிச்சிட்டான்னு சொல்லி என்னைய என்ன செஞ்சாங்க? திட்டுவாங்க. எங்கள் அப்பா சாகும் பொழுது எங்கள் அம்மாவுடைய அக்கா ஒன்று இருக்குது. இவன் இந்த பயலை என்ன செய்யணும்? ஆமாம், இப்போவே ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கிறேன். அப்போ எப்படி இருந்திருப்பேன்னு நினச்சி பாருங்க. ஆமாம், அப்போ வந்துட்டு ஒரு குழந்தைக்கான ஒரு உருவம் எனக்கு இல்லை. ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த உருவம் எனக்கு என்ன செய்யலை. ரொம்ப ஒல்லியாக வீட்டில் போட்டாச்சு. இப்போ அம்மா என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும். 4 பிள்ளைங்க வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. 1990 அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. அப்போது அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்? யாரும் பிள்ளையை தூக்க மாட்டாங்க. பிள்ளை என்ன செஞ்சுட்டாங்க? பாயில் ஒரு கோர பாயில் போட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு நாய் என்ன செய்யுது? இந்த நாய் பக்கத்தில் படுத்து இந்த புண்ணெல்லாம் என்ன செய்யுது? நக்க ஆரம்பிக்குது. அப்படி லாசரு என்ன செஞ்சது? அப்படித்தானே நக்கிச்சு. அப்படிதான் நம்மளை நக்கிச்சிங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஏசப்பா யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? கொஞ்சம் பலன் உள்ளவனை தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். அப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்க நினைச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் உங்க சிந்தனையில வச்சுக்கோங்க. இப்போ அந்த நாய் நக்கி என்ன செய்யுது? நான் என்ன செஞ்சேன்? உயிர் பெறுகிறேன். அல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நல்ல கருப்பட்டியில நல்ல தயிரில் கருப்பட்டியை கலந்து என்ன செஞ்சாங்க? நாய் நல்லா நக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? நாய் இன்னும் நக்கட்டும் இல்லை நாய் கடிச்சு சாகட்டும்னு சொல்லி உடம்பெல்லாம் என்ன செஞ்சாங்க? தயிர் கருப்பட்டியெல்லாம் என்ன செஞ்சாங்க? தடவி வச்சாங்க. அந்த நாய் இல்லை, அதான் வெறுவாயம் என்றவனுக்கு சோளப்புரிய போட்டா அவன் என்ன செய்வான்? அப்படிதானே? அப்படி அந்த நாய் நல்ல தயிர் கருப்பட்டி கிடைச்ச உடனே என்ன செய்யுது? நல்லா வேகமா நக்கி அந்த நாய் செத்து போயிட்டு நான் உயிர் படைச்சிட்டேன். அவங்க நினைச்சாங்க நான் சாவா நாய் நல்லா இருக்குன்னு. அந்த நாய் கருப்பட்டி தைரியம் தின்னு அது செத்து போச்சு. நான் என்ன செஞ்சேன்? ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாரு. கஷ்டம்தான், ரொம்ப கடினமான சூழ்நிலை தான், சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் நிலைமை தான். ஆமென். இன்றைக்கும் அந்த பலன் உள்ளவர்களாக நம்ம இல்லை. இன்றைக்கும் கைகளில் அந்த சாப்பாடு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த சாப்பாடு கிடைக்காதனால கையில் என்ன செய்யும்? இன்றைக்கும் நடுக்கத்தான் செய்யும். கைகளில் சில நேரங்களில் நடுக்கமெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆமென். அப்போ கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை நீ But
வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இதோ தகப்பனே, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதர் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நற்செய்தி உங்களுக்கு தாவீதின் ஊரிலே செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிறப்பு அவங்களுக்கு சொன்னாங்க இல்லையா? அவன் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ரெண்டு பெண்கள் வந்துட்டு பாடுறாங்க. அவன் ஒன்று எலிசபெத் அந்த அம்மா பாடுறாங்க, அடுத்து மரியாள் ஒரு பாட்டு பாடுறாங்க. அவன் இன்னைக்கு காலையில் செய்திக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்போது 2 செய்தி கொடுத்துருக்காங்க. 2 செய்தி கொடுத்து நான் நினைச்சேன் இன்னைக்கு சாயங்காலம் போகிற இடத்துல இந்த 2 பெண்களை குறித்து பேச வைக்கிறாரோ சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.